மாமியார் வீட்டுச் சமையல். ஒரு மனதை தொடும் கதை. ஒரு சிறிய கிராமத்தில் ராமசாமி என்பவரும் அவரது மனைவி மீனாட்சியும் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் மனசு நிறைந்த மகிழ்ச்சி இருந்தது. அவர்களுக்கு ஒரு மகன், கார்த்திக். நல்ல வேலை பார்த்து நகரத்தில் இருந்தான். காலம் செல்லச் செல்ல கார்த்திக்குக்கு கல்யாணம் நடந்தது. அவரது மனைவி லட்சுமி. லட்சுமி நகரத்தில் வளர்ந்தவள். வசதியான வாழ்க்கை, அழகான உடைகள், சாப்பாட்டில் ருசி, எல்லாமே அவளுக்கு முக்கியம். திருமணத்துக்குப் பிறகு அவர்கள் கிராமத்திலேயே மாமியார் வீட்டில் தங்கினர். முதல் சில நாட்கள் எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. மீனாட்சி தினமும் காலை எழுந்து சுவையான சாப்பாடு செய்து குடும்பத்தாருக்கு அளிப்பார். லட்சுமி, நீ சற்று ஓய்வு எடு, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் என்று மீனாட்சி அன்பாக சொல்வார். ஆனால் லட்சுமி உள்ளுக்குள் நினைத்தாள், நான் ஏன் இவ்வளவு வேலை செய்யணும்? இது எல்லாம் மாமியார் வேலைதான். அதனால் அவள் எப்போதும் சமைப்பதிலும் வீட்டுப் பணியிலும் ஆர்வம் காட்டவில்லை. மீனாட்சி ஒரு நாளும் குறை சொல்லவில்லை. அவள் எல்லா வேலைகளையும் சிரித்த முகத்துடன் செய்தார். ஒரு நாள் லட்சுமி நண்பர்களை வீட்டுக்கு அழைத்தாள். என் மாமியார் ரொம்ப நல்லா சமைப்பாங்க, நீங்க வந்து சாப்பிடணும் என்றாள். அன்று மீனாட்சி பல வகை உணவு செய்து விருந்தளித்தார். அனைவரும் சாப்பிட்ட பிறகு, வாவ், சூப்பரா இருக்கு என்று பாராட்டினர். ஆனால் லட்சுமி என்ன செய்தாள்? ஆம், நான் தான் எல்லாம் ரெடி பண்ணினேன் என்று பொய் சொன்னாள். மீனாட்சி அதை கேட்டு அமைதியாக சிரித்தார். அவள் மனசு மட்டும் கொஞ்சம் வலித்தது. நாட்கள் செல்லச் செல்ல லட்சுமி இன்னும் சுயநலமாக மாறினாள். அவள் தனக்காக மட்டும் சாப்பாடு வைக்கச் சொல்வாள். எனக்கு நல்லா இருக்கணும், மற்றவர்களுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்ற மனநிலை. ஒரு நாள் கார்த்திக் வேலைக்காக நகரத்துக்கு சென்றிருந்தான். அன்று லட்சுமி தன்னுக்காக மட்டும் சுவையான உணவு செய்து மாமியாருக்கு பழைய சோறு மட்டும் வைத்தாள். மீனாட்சி அமைதியாக அதையே சாப்பிட்டார். ஒரு நாள் மீனாட்சி உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கொண்டார். லட்சுமி முதல் நாள் கவனிக்கவில்லை. எனக்கு வேலை இருக்கே என்று அவள் தன்னையே பார்த்து கொண்டாள். ஆனால் 2 நாட்கள் கழித்து வீட்டில் சாப்பாடு இல்லை. வேலைகள் எல்லாம் தேங்கின. அப்போதுதான் லட்சுமிக்கு உண்மை புரிய ஆரம்பித்தது. அவள் சமைக்க முயன்றாள். ஆனால் முடியவில்லை. சாப்பாடு சரியாக வரவில்லை. வீடு குழப்பமாக இருந்தது. அப்பொழுது அவள் நினைத்தாள், இத்தனை நாள் மாமியார் இதெல்லாம் எப்படி செய்தாங்க? 3ஆம் நாள் மீனாட்சி மிகவும் பலவீனமாக இருந்தார். லட்சுமி அவரை பார்த்து கவலைப்பட்டாள். அம்மா, உங்களுக்கு எப்படி இருக்கு என்று கேட்டாள். மீனாட்சி மெதுவாக சொன்னார், நான் சரியாகி விடுவேன், நீ கவலைப்படாதே. அந்த வார்த்தைகள் லட்சுமியின் மனதை கிழித்தது. அவள் அழ ஆரம்பித்தாள். அடுத்த நாள் லட்சுமி தானாகவே சமையல் செய்ய ஆரம்பித்தாள். மீனாட்சி எப்படி செய்தாரோ நினைத்து அப்படியே முயன்றாள். அவள் சமைத்த சாப்பாடு மிகச்சரியாக இல்லாவிட்டாலும் அன்போடு செய்தாள். மாமியாருக்கு அன்பாக உணவு கொடுத்தாள். அம்மா, நீங்க சாப்பிடுங்க என்றாள். மீனாட்சி சிரித்தார். சில நாட்களில் லட்சுமி முழுவதும் மாறிவிட்டாள். அவள் வீட்டுப் பணிகள் அனைத்தையும் மனமாற செய்தாள். மாமியாரை அம்மா போல பார்த்தாள். ஒரு நாள் கார்த்திக் வீடு திரும்பினான். அவன் பார்த்த காட்சி அவனை ஆச்சரியப்படுத்தியது. லட்சுமி சமையல் செய்து கொண்டிருந்தாள். மீனாட்சி ஓய்வாக உட்கார்ந்திருந்தார். கார்த்திக் கேட்டான், என்ன மாற்றம்? லட்சுமி சிரித்துக்கொண்டு சொன்னாள், அம்மா என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னு இப்பதான் புரிஞ்சுது. மீனாட்சி மெதுவாக அவளை அணைத்துக் கொண்டார். கதையின் நெறி, மாரல். அன்பும் பொறுமையும் எந்த மனசையும் மாற்றும்.